ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம முல்லைப்பூ எப்படி கட்டுறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு இன்னுமே பூ கட்ட தெரியாமல் இருப்பீங்க. ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக நான் சொல்லி கொடுக்குறேன். மோஸ்ட்லி பூ கட்டுறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் நூல் எடுத்துக்கோங்க. அதுதான் பூக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஒயிட் கலர் விட க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் நூல். நான் உள்ள நூல் எடுத்திருக்கேன், பூ கட்டுற நூல் கிடையாது. இது உள்ள நூல். இதில் கட்டினா பூ இன்னும் நல்லா இருக்குன்றனால இதில் கட்டுறேன். பூ கட்டுறதுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சில் மட்டும் லைட்டாக ஒரு நூல் விட்டுட்டு தள்ளி கட்டுங்க. இல்லைன்னா நம்மளால் முடிச்சு போட முடியாது. ஸோ அதனால் 2 விரலுக்கு நடுவில் அந்த நூல் விடுறேன் பாருங்கள். இப்படி கொஞ்சம் விட்டுட்டு கீழே ஒரு ரொட்டேட் பண்ணி, கையில் ஒரு ரொட்டேட் பண்ணி, மேலே ஒரு முடிச்சு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இதில் லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இருக்குனிங்கன்னா காம்பு கட் ஆயிரும். ஸோ லைட்டாக போட்டுக்கோங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கும், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இப்போ ஓகே தான், பட் சளி பிடிச்சிருக்கனால என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பூ எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் மேலேயும் 2 வச்சுட்டு மேலே ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். ஸோ இன்னும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னும் உள்ள கிளிப்பிங்ஸ் இருக்குது, அதை பார்த்தும்போது நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதை நார்மலாக கட்டுற மாதிரி தான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ இது 2 மெத்தடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி பூ கட்டி பழகினேன்னா, யாருமே பழக்கலை, நானே தான் பழகிக்கிட்டேன். அதே மாதிரி எந்த குச்சி வச்சு, சில பேர் குச்சி வச்சு பழகுவாங்க, நான் குச்சி வச்சு பழகலை. இதே முல்லைப்பூ வச்சு தான் நான் பழகினது. ஸோ நீங்களும் ஃபஸ்ட் டைம் கட்டும்போது நம்மளுக்கு வராது, பட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள், நிச்சயமாக வரும். எக்காரணத்துக்கு கொண்டு நூலை இழுக்காதீங்க. நூலை இழுத்தீங்கன்னா காம்பு கட்டாயிரும். நூல் இழுக்காமல் பூ கட்டணும். பூ நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, அது ஒரு பூ, அது ஒரு ஃப்ளவர். அதை நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக யூஸ் பண்ணணும். போட்டு அமுத்தி இழுத்தி அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட்ட இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். இந்த மாதிரி பின்னாடி சிங்கிளாக ஒரு பூ வைக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ஸோ கட்ட உங்களுக்கு நார்மல் பூ எப்படி கட்டுவீங்களோ அந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ தெரியுது பார்த்தீங்களா? நீங்கள் இன்னும் கட்ட நம்ம நார்மலாக கடையில் வாங்கக்குள்ளே பூ எப்படி கட்டியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஆகிடும். நான் முல்லைப்பூ 3 வச்சு கட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் குண்டாக தெரியும், இன்னும் நெருக்கமாக தெரியும். ஸோ நான் எப்போவுமே முல்லைப்பூ 2 வச்சு தான் கட்டுவேன், 3 வச்சு கட்ட மாட்டேன். உங்கள் இஷ்டம் தான், 2 வச்சு கட்டினாலும் 3 வச்சு கட்டினாலும் ஓகே. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த 2 ஃபிங்கருக்கு நடுவில் இந்த கோடு தருது இல்லைங்களா, அந்த கோடுக்கு சென்டரில் நான் இந்த நூல் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம கை காட்டி விரலும் கட்டை விரலும் 2 விரல்லையும் 2 பூ பிடிச்சிக்கிட்டு, கீழேயும் அதே மாதிரி 2 பிடிச்சிட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. காம்பு கரெக்டாக வச்சா தான் முடிச்சு போடும்போது பூ கட்டாகாமல் கீழே விழுகாமல் இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் 2 பூக்கும். எக்காரணத்து கொண்டும் இந்த நூலை இப்படி இழுக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நிறைய பேருக்கு பூ கட்டும்போது இந்த பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. பூவை டைட்டாக கட்டுறேங்கிற பேரில் அதை நூலை இழுத்து கட்டும்போது பூ கண்டிப்பாக கட் ஆகி போயிடும், அதாவது காம்பு கட் ஆயிடும். ஸோ நீங்கள் கயிறை இழுக்காமல் பூவை கயிறை கொஞ்சம் ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி கட்டினது டைட் ஆயிரும். ஸோ அதனால் ஒரு அளவாக கயிறை பிடிச்சிட்டு கீழே ஒரு ரொட்டேட் பண்ணி பூவை லைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பூவை இல்லை கயிறை இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி நான் பாருங்கள், திரும்ப அந்த ஃபிங்கர் 2 கோடுக்கிட்ட தான் வைக்கிறேன். திரும்ப மேலே 2 பூ, கீழே 2 பூ வச்சுட்டு கயிறை நான் இழுக்கவே கிடையாது. நீங்கள் நோட் பண்ணுங்கள், நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கேன், அவ்வளோதான். பூவை தான் நான் இழுக்கிறேன். பூவை பக்கத்தில் உள்ள பூ கூட க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். கீழே ஒரு ஃபிங்கர், அதாவது ஃப்ரண்ட்டு ஃபிங்கர் இருக்கு இல்லையா, சென்டர் ஃபிங்கர், அதை நம்ம சென்டரில் வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த கீழே ஒரு லாக் போடுறதுக்கு, இப்படி ரொட்டேட் பண்ணி லாக் போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி போய் அது பாட்டுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ மேலே அதே மாதிரி அப்படி தான். மேலே உள்ள தண்டை தள்ளினீங்கன்னா தண்டு நம்மளுக்கு அது சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா, வேஸ்ட்டாக போயிடும் பூவு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி 2 பூவை, உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ பூ நீங்கள் மேலே வச்சுருக்கீங்கன்னு, அந்த 2 பூவை நான் இப்போ 2 பூ வச்சுருக்கேன்னா அந்த 2 பூவை மட்டும் நான் லைட்டாக தள்ளுறேன். லைட்டாக தள்ளும்போது இந்த மாதிரி ஒரு கேப் எனக்கு கிடைக்கும். அந்த இடத்துல இப்படி ஒரு முடிச்சு போட்டு நான் இழுத்தேன்னா அவ்வளோதான். எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ திரும்ப வச்சு காட்டுறேன். மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வைக்கிறோம். கயிறை இழுக்காமல் பூவை இழுத்து கீழே ஒரு ரொட்டேட் பண்ணுறோம். கீழே இருக்க கையை ஃபிங்கர் ஃபுல்லாகவே எடுத்துடுறேன். பூவை நான் இப்போ எந்த விதத்துலையுமே பிடிக்கலை. மேலே உள்ள 2 பூ மட்டும் நான் தள்ளி வச்சுட்டு, மேலே உள்ள 2 பூ மட்டும் நான் தள்ளி வச்சுக்கிறேன். தள்ளி வச்சுட்டு திரும்பவும் நம்ம லாக் போடுற மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி கை பாருங்கள், நான் எப்படி பிடிக்கிறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி நம்ம ஒரு பக்கம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நூல் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக வராது. கயிறு லூஸ் விட்டுகிட்டே சுற்றுங்க.
லூஸ் விட்டுட்டு சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நிறைய கயிறு வந்து கிடைக்கும். இப்படி விட்டுட்டு ஒரு லாக் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நான் பூ ஃபுல்லாகவே கட்டி முடிச்சுட்டேன். 1.5 முழம் கிட்ட வந்துச்சு. பூ எவ்வளோ டைட்டாக கட்டியிருக்கு பாருங்கள். நீங்கள் கட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பூ பட்டையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ கட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடும். முல்லைப்பூ வந்து இது 2 வச்சுருக்கனால இப்படி இருக்குது. இதே 3 வச்சு கட்டினீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு குண்டாக தெரியும், நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் முல்லைப்பூ கட்டுறது வந்து இன்னுமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன், ஒரு வீடியோ. ஸோ அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அதுவுமே இதே மாதிரி இன்னுமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.